ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம்ல ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க நான் செய்ய போறேன். இது செய்யறது ரொம்பவுமே ஈஸி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை வாங்குறதுக்கு இனிமேல் நீங்க கடைகளுக்கோ பேக்கரிகளுக்கோ போக வேண்டியதே இல்லைங்க. பேக்கரியில கிடைக்கிற அதே சுவையில கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம நம்ம வீட்லயுமே செய்யலாங்க. வெங்காய பக்கோடா தான் இது செய்யறது ரொம்பவுமே ஈஸிங்க. பேக்கரி சுவையில அதை விட டேஸ்ட் சூப்பரா நம்ம வீட்டுல செய்யலாம். டீ போடுற டைம்ல இந்த பக்கோடா செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனா சில பேர் சொல்லுவீங்க, வெங்காய பக்கோடா செஞ்சோம்னா வெங்காயம் தனியாவும் மாவு தனியா இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாவு ஊதிராம நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 8 போல எடுத்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா 4 எடுத்துக்கோங்க போதும். வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த 2 சைடு இருக்கிற தண்டை எடுத்துக்கிட்டு மேல் தொலியும் எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த தண்டு 2 சைடும் இருக்கிறது எடுத்துட்டு மேல் தொலி எடுத்து கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் வெங்காயம் உதிரி உதிரியா வரும். நல்ல நீல வாக்கில் எல்லா வெங்காயத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே லைட்டா உதிர்த்து விடுங்க. அதாவது அழுத்தி பிசையாதீங்க. அழுத்தி பிசைஞ்சீங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும். விரல்களால உதிர்த்து விடுங்க இந்த மாதிரி. இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையே நான் இடிக்கல்ல 1 2 இடிச்சு எடுத்திருக்கேன். நீங்க மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம பிசையணும். கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு கூட வாசனைக்காக ரொம்பவுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உப்பு எல்லாமே மசாலா ஒரே லெவல்ல வரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் மசாலா எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதுல நம்ம அந்த கரம் மசாலா சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நல்ல வாசனையா இருக்கும். சாப்பிட சாப்பிட நீங்க சுட சுட செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுட சுடவே காலியாயிருங்க. தட்டு மட்டும்தான் மிஞ்சும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. பேக்கரிகள்ல இது போல் வாங்கவே மாட்டீங்க. வீட்லயே தான் நீங்க செய்வீங்க வெங்காய பக்கோடா. அதே மாதிரி எண்ணெய் ஊத்துறது எதுக்குன்னா நம்மளுக்கு மாவு உதிராம இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி பிசையறது. நம்ம இந்த மசாலா எல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதுலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கலக்கி கொடுக்கணும். விரல்களாலதான் நீங்க பிசைஞ்சு கொடுக்கணும். அழுத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி விரல்களால பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் தண்ணி விடாது. இல்லைன்னா தண்ணி விட்டுரும். அதுக்காக தான் மெதுவா விரல்ல அப்படியே பிசைஞ்சு கொடுக்கணும். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடலை மாவு நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நீங்க எதுல வேணாலும் அளந்துக்கலாம். உங்களுக்கு கப்பல அளந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெஷரிங் பாத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிற மாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. மாவு பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊத்திடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த மசாலா வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலயே லைட்டா பாருங்க, பிசையக்கூடாது. இந்த மாதிரி விரல்ல நல்லா அப்படியே மசாலாவையெல்லாம் பிசைஞ்சு கொடுங்க. அதாவது கையால பிசையக்கூடாது. நம்ம அழுத்தி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசையும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. விரல்லையே பிசையணும். அப்ப எல்லா பக்கமும் அந்த மசாலா மாவுல மாவு, மசாலா, வெங்காயம் எல்லாமே ஈக்குவலா ஒண்ணு சேர்ந்துடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா தண்ணி ஊத்தக்கூடாது. தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஊத்துனீங்க அப்படின்னா வீணா போயிடும். அப்படி ஊத்தவே கூடாது. சும்மா லைட்டா தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா கையை ஈரம் பண்ணிட்டு கூட பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி மட்டும் ஊத்தவே கூடாது. அதே மாதிரி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையவும் கூடாது. விரல்களால மட்டும்தான் பிசைஞ்சு கொடுக்கணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா மாவு உதிராம இருக்கிறதுக்காக தான். இப்ப நம்ம பிசைஞ்சிருக்கிற இந்த மாவோட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மறுபடியும் எல்லா பக்கமும் ஒரு 2 செகண்ட் பிசைஞ்சு கொடுத்துருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க சுட சுடவே அவ்வளவு மனமா இருக்குங்க. பேக்கரியில கூட இந்த சுவையில கிடைக்காது. அதை விட டேஸ்டா நம்ம டக்குன்னு வீட்லயே செஞ்சுக்கலாம். இனி நீங்க அடிக்கடி இததான் செய்வீங்க. நம்ம டக்குன்னு கெஸ்ட் வந்தா கூட எதுவுமே இல்லையேன்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு 4 வெங்காயம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். அதுவும்
பேக்கரிகள்ல கிடைக்கிற சுவையில வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இதுக்கு நல்லா வந்து காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் நல்லா வந்து சூப்பரா பக்கோடா வரும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இப்படி உதிரியா உதிர்த்து விடுங்க. இல்ல உங்களுக்கு வந்து எண்ணெயில போடுறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல கூட எடுத்து போட்டுக்கோங்க. ஆனா போடும்போது கொஞ்சம் பார்த்து, கை வந்து எண்ணெயில பற்ற போகுது பார்த்து பத்திரமா போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஒரு போட்டதுமே வந்து திருப்பி கொடுக்க கூடாது. ஒரு செகண்ட் விட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நுரையெல்லாம் அடங்கினதுமே வந்து எடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. அவ்வளவு மனமா இருக்கும். இது நான் வந்து ஒன்னு எடுத்து டேஸ்ட் பாக்குறேன்னு பார்த்தேன். செய்யவே வந்து அப்படியே வந்து காலி ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்க. இது வந்து நான் சாப்பிட்டு பாக்குறேங்கிற பேர்ல வந்து நானே வந்து கால்வாசிக்கு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஒன்னு வாயில வச்சோம் அப்படின்னா சாப்பிடலாம் தான் தோணும். வாய் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாவு வெங்காய பக்கோடா வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு நம்ம இனி கடைக்கு போகணும்? நாம வந்து அடிக்கடி வந்து இதை செஞ்சு நீங்க வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா வந்து சூப்பர் மொறுப்பா தான் இருக்கும். நல்லா வந்து ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு கூட நீங்க வந்து ஸ்நாக்ஸ்க்கு இது கொடுத்து விட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே வந்து நம்ம பேக்கரிகள்ல வாங்குற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட பாருங்க மாவு உதிராம இருக்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அருமையா இருக்கும். மனமாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து வெங்காய பக்கோடா வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் கூட மாவு உதிரவே உதிராது. நான் சொன்ன மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்க. அதாவது வந்து விரல்களால வந்து பிசைஞ்சு கொடுங்க. நீங்க கையில பிசைஞ்சீங்கன்னா தண்ணி விக்கும். அப்புறம் வந்து மாவு வந்து தனியாவும் வெங்காயம் தனியாவும் தான் போகும். பாருங்க கொஞ்சம் கூட மாவு தனியா வெங்காயம் தனியா வரவே இல்லை. எவ்வளவு சூப்பரா வந்து பேக்கரிகள்ல வாங்குற மாதிரி வெங்காய பக்கோடா சூப்பரா நம்ம வீட்லயும் செய்யலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. இப்ப வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து எண்ணெயில போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் வந்து சூடாதான் இருக்கும். அதனால போட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வந்து பொரிச்செடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பக்கோடாலேயே போட்டுக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பக்கோடா, வெங்காய பக்கோடா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மனமாவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும்.